வணக்கம். ட்ரிபிள் வி லாக். ஸோ இன்றைக்கி காலையில் தான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். ஸோ பெங்களூரில் வந்து தமிழ் பிராணர் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. டெக்கு மெட்டாமங்கியில் பண்ணுறதுனால அவங்க பழக்கம். அவங்கள வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பேன். மெட்டாமங்கியில் அவங்க என்னென்னா ஒரு மாதிரி டெக்கு ஆண்டர்ப்ரனர் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த வாட்ஸ்அப் குரூப்பு நேரில் பார்க்க வைப்பாங்க. ஸோ அவங்க வழியாக பார்த்துட்டு இப்போ உங்கள்கிட்ட ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தால் ஃபண்டு பண்ணுறவங்க விசிக்கிட்ட கொடுத்து மூவ் ஆகி போகும். டெக் வேர்ல்டு அது. ஸோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க டீமில் இருக்கிற அஜய் வந்து எங்கள் சேனல் பார்ப்பார். அவங்க ஹெட்டும் அவரும் பார்ப்பார். ஸோ அவங்களாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜாலியாக போயிட்டு வந்தோம். நான் எதுவும் பேசலைங்க ஸ்டேஜில். நான் வந்து சும்மா போயிட்டு வந்தேன் ஸ்டுடியோ மங்கி சார்பாக. ஸோ ஒரு சின்ன காம்படிஷன் கூட ஸ்டுடியோ மங்கி ஜெயிச்சுது. மேலே ரகு போய் அவார்ட்லாம் வாங்கினான். ஸோ அது போச்சு. அது போகிறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு நைட்டே பஸ்ஸில் கிளம்பி ரிட்டன் வர வேண்டியது. நல்லா ஜாலியாக போச்சு. அங்கே வந்து நிறைய பேர் பார்க்க வந்து என்ன பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபேன் மீட் மாதிரி நானே எங்கே கிராண்ட் ஷெரட்டன் ஹோட்டல் ஒயிட் ஃபீல்டில். ஸோ இங்கேருந்து அங்கே ட்ரெயினில் போயிட்டோம். நானும் ரகு சதாப்தியில் போனோம். ரகு சதாப்தியில் போனதில் போல் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த சைடு வந்ததில் போல் நான் 2 3 முறை போயிருக்கேன். அப்புறம் சாப்பாடெலாம் வருமானே எங்களுக்கு தெரில. அப்புறம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் பேர் விட்டு போச்சு போல். திருப்பி போய் கேட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நைட்டு டின்னர் போட்டிருந்தோம். அது பார்க்க சைக்கிளில் தண்ணியின் படத்தில் வர மாதிரி தான் இருந்துச்சு. பேருக்கு சாண்ட்விச் மோருங்கிற பேரில் நீர்முளகாய் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி தராங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடத்தில் வந்துருச்சு. 5:30 கிளம்புனாங்க. 10:30 போல் வந்துவிட்டோம். நான் பெங்களூர் டிராஃபிக் தெரியும். அதனால் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அங்கேருந்து அப்படியே மெட்ரோ ஏறி ஒயிட் ஃபீல்டுக்கு பக்கத்துலேயே ரூம் பார்த்துட்டோம். ரகு பார்த்துட்டான். அங்கேயே பார்த்து போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் செக் அவுட் பண்ணிடுங்க. நாங்கள் ஆனால் காலையில் வர வேண்டியது. ட்ரெயின் கேன்சல்னால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். நைட்டு படுத்து தூங்கிட்டு ரகு தூங்கிட்டான். அப்போ ரகுக்கு வந்து எனக்கு நல்லா பசி, சாப்பிட்லாமா ரகு அப்படின்னேன். சரிண்ணே பசிக்குது, இந்த ட்ரெயின் சாப்பாடு பார்த்தலாம் அவனை சொன்னான். அப்புறம் அங்கே ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பிரியாணி அடடா அதை போட்டானே. நல்ல பெங்களூர் ஃபேமஸான பிரியாணி ஒயிட் ஃபீல்டில் இருந்துச்சு. மகேஷ் ஏதோ பிரியாணி ஒன்று, அது அப்புறம் சிக்கன்லாம் போட்டு நைட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிட்டான். ஆனால் காலைல 9 மணிக்கு ஈவெண்ட்டு. நான் முழிச்சாகணும். ஏன்னா அன்றைக்கி 3 மணிக்கு அர்ஜென்டினா வர்சஸ் கேப் வெர்டே முக்கியமான ஃபுட்பால் மேட்ச். எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன டீமும் மெஸ்ஸி ஆடுறாங்க. ஸோ நான் படுத்து தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா மணி 2:30. அப்புறம் பார்த்தா முதல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஈஜிப்ட் பெனால்ட்டியில் ஜெயிச்சாங்க. திருப்பி தூங்கிட்டேன். திருப்பி முடிச்சு பார்த்தா 3:30 ஆகிடுச்சு. பார்த்தா மேட்ச் பாதி போயிடுச்சு. மெஸ்ஸி ஒரு கோல் போட்டுச்சு. அந்த மேட்ச் ஆனால் அந்த மேட்ச்சை முழிக்க வச்சாங்க. அந்த மேட்ச்சை பற்றி அது என்னங்கிறத நான் ஓக்குலொலி வைப்பில் அடினா மங்கியில் சொல்கிறேன். வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். முடிச்சுட்டு பேசிட்டு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபுட்பால் பார்க்காதவங்க அந்த நான் சொன்ன கதையை மட்டும் கேளுங்க. ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. கண்ணெல்லாம் கலங்கி முடிச்சுட்டு அப்புறம் 2 மணி நேரம் தூங்கினேன். அவர் ரகு எழுப்பினா அங்கனே போகலான்னு சொல்லிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து நடக்கிற தூரம் தான். போகும்போது ஆங்கர் மாற்றியவன் மெசேஜ் அமைச்சார். எங்கே இருக்கீங்க? இப்போ தான் தெரியும் அவரும் வந்திருக்காருன்னு தெரியும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே நடக்கிற தூரம் ஆட்டோ பிடிச்சிட்டு நடக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் இறங்கிட்டோம். கிராண்ட் ஷெரட்டன் ஹோட்டலு அங்கே கன்வென்ஷன் சென்டர்னு இறங்கி கேட்டு உள்ளே போனால் பெரிய ஹாலு. உள்ளே போனால் அனைவரும் வரவேற்றார்கள். எல்லாம் ஃபேன்ஸு செக்ஷனில் உட்காந்துருந்தவங்களாம் அண்ணேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அது அப்புறம் ஜாலியாக பேசிவிட்டு கார்டு கொடுத்தாங்க. உள்ளே போய்ட்டு உள்ளே தான் மீட் டாக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் அது வேறு ஒரு பிஸ்னஸ் டெக் மீட். நமக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து ஸ்டுடியோ மங்கிக்கு ஒரு முகம் மாதிரி ரகு தான் ஃபுல்லாக பேசி நம்ம பண்ணுற ஸ்டுடியோ மங்கியில் ஆட் ஏஜென்சி டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணுறோம். ஒரு நாமினேட் கூட ஆயிருக்கு அவார்டுக்கு. நாங்கள் அப்பாசாமிக்கு பண்ண ஒரு வீடியோ, கார்பெட் வீடியோ. தினேஷ் ரகு தான் வேலை பார்த்தாங்க ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்துருப்பேன். யாரை தெரிஞ்சவங்களாம் வருவாங்க பார்த்து பேசிவிட்டு. அங்கே பிளாக் காஃபி இருந்துச்சு. லவாசாகவும் எல்லாம் குடிச்சிட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட்டு சுற்றிட்டு மாத்தியவன் வந்தாப்பில் தான் அந்த ஓனர் தமிழ் பிராண்டர் ஓனர் வந்து மாத்தியவனுக்கு ஃப்ரெண்டு போல். ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காங்க. மாத்தியவன் வந்து ஆண்டர்ப்ரனர்லாம் வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அதோட லான்ச் அங்கே நடந்துச்சு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ்லாம் பேசிட்டு லஞ்சு கொடுத்தாங்க. என்ன சாப்பிட்டோம்? சிக்கனு, அப்புறம் தாய் சிக்கன் கிரேவின்னு ஆரஞ்சு கலரில் பிங்க் கலர் இருந்துச்சியா. தாய் ஃபிஷ் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. அது ரைஸு, டெசர்ட்டு கொடுத்தாங்க. குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீமு, கேக்கு எப்போதும் இருக்குல்ல டிஃபால்ட் செட்டிங் எல்லாம் சாப்பிட்டு நிறைய பேரை பார்த்து பேசிவிட்டு அப்புறம் திருப்பி போஸ்ட் லஞ்சு போய்ட்டு ஆளுங்களாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சன் ஆஃப் தஞ்சின்னு வீடியோ கேம் வந்துச்சுல, ஆன்லைனில் ஃபேமஸ் ஆகிருக்கும், தமிழில் பண்ண கேமு. அந்த க்ரியேட்டரை பார்த்தேன். அந்த பையன் அந்த சேனல்லாம் பார்ப்போம் போல் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல. பேசிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும் போல் மற்றவங்களாம் பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது என் சித்தி பொண்ணு பெங்களூரில் ஐடியில் இருக்கா.
சரி பெங்களூர்லாம் தூரம் அவங்களை தொல்லை பண்ணான்னு சொல்லிட்டு நான் வர்றது யார்ட்டும் சொல்லலை. எங்கள் அம்மா சொல்லியிருக்கும் போல் ஃபோன் பண்ணி எனக்கு பக்கத்தில் தான் 1/2 தான் நான் வந்துடுவா அப்படின்ச்சு. சரி சொல்லிட்டு அவ்வளோ அவங்க ஹஸ்பண்டும் கிளம்பி பவித்ரா தணிகை செல்வன் 2 பேரும் கிளம்பி காரில் வந்தாங்க. ஒரு 8-9 மணிக்கு வந்தாங்க. இவட்டி முடிச்சு அப்படியே வண்டியில் ஏறிட்டேன். ரகுட்ட நான் நாளைக்கு வந்துடுவான்னேன். ஓகே ஒரு டிக்கெட் போய் திட்டினா. அப்புறம் அவன் பஸ்ஸில் தனியாக ரிட்டன் போயிட்டான். எனக்கு ட்ரெயின் கிடைக்கல, ரிட்டன் பஸ்ஸில் ரகு போயிட்டான். நான் காரில் எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து மதனஹல்லியா ஆமாண்டா நம்ம ஏதோ ஹல்லி, அது ஃபுல்லாக அந்த தெலுங்கு பசங்க, கேரளா பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் கும்பலாக ஏரியாவில் தங்கியிருந்தாங்க. அந்த ஏரியாக்குள்ளே தான் மதனஹல்லின்னு நினைக்கிறாங்க ஒரு ஃப்ளாட்டு. அங்கே இருந்தாங்க. போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு மல்லேஸ்வரம் போனோம் பெங்களூரில். அது அந்த பழைய புக் கடைலாம் போய் வாங்கணும். அது நான் இலக்கிய குறுக்கங்களை போடுவேன் புக்கெல்லாம் பாருங்கள். உங்களை வேறு வச்சாங்க டிவைட் பண்ணுறேன். புக்கு வாங்கிட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் எடுத்தா பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு எனக்கு அவசரம் முச்சா வந்துடுச்சு. பாத்ரூம் தேர்லாம் போயிட்டு அங்கே ரிட்டன் வந்து சென்ட்ரல் டிஃபன் சென்டர் ஒரு கடை ரோடு வரைக்கும் நிற்கிறாங்க லைனு. அங்கே அது நாள் நைட்டு ஈரோடு அம்மா மெஸ் அது போயிருந்தேன். அம்மா மெஸ் போயிருந்தேன். அங்கே பெங்களூரில் புதுசாக திறந்துருக்காங்க போல். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபுல் கும்பல் உள்ளே போய் உட்காடுறேன். எல்லாம் தெரிஞ்சவங்களாம் ஃபேன்ஸாக கை கட்டுறாங்க, அண்ணன் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வெறும் தமிழ் ஐடி பசங்க தான் வர்றதுனால எல்லாம் சேனல் பார்த்துருந்தாங்க போல். எனக்கு என் ஃபேமிலி முன்னாடி எனக்கு சீன் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க மோடி வந்து யாராவது ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ ஹாப்பியாகும் எனக்கு. நான் அவங்ககிட்ட நான் நல்லா வந்துட்டேன்னு காட்டுறது எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு உள்ளே போய் சாப்பாடு போய்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இடியாப்பத்தில் ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோழி ரசம். அங்கேருந்து காரில் ஏறி வீட்டுக்கு போய்ட்டு அதில் முடிஞ்சிட்டு அப்புறம் மறுநாள் மல்லேஸ்வரம்லாம் போனோம்ல. போயிட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு கரெக்டாக அவனுங்க காரில் போகல. ஏன்னா காரில் டிராஃபிக் மாட்டிப்பீங்கண்ணே சொல்லிட்டு வண்டியை தூக்கி ஒயிட் ஃபீல்டில் போட்டுட்டு மெட்ரோவில் போனோம். மெட்ரோவில் போய்ட்டுட்டோம். ஆனால் பெங்களூரு ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க. நான் எங்கள் மாமா பார்க்க சின்ன வயசில் போகும்போதெல்லாம் தமிழ் கன்னடா இருக்கும். தமிழில் பேசினா முறைப்பாங்க. நான் தமிழ்காரங்க தான் பிரச்சனைலாம் போய்ட்டு இருந்த டைமில் அது தெரியாமல் தமிழ்லாம் பேசி நான் திட்டலாமல் எனக்கு மெடிக்கல் ஷாப்பில் கன்னடா தெரியாதான் அப்படி இருந்துச்சு. இப்போ நம்மளாம் கணக்கே இல்லை, ஃபுல்லாக ஹிந்தி. மெட்ரோலேயே வந்து ப்ளீஸ் கம்யூனிகேட் கன்னடா தான் போட்டிருக்காங்க. அது ஒரு டோட்டலாக மாறிடுச்சு. அது ஒரு இந்த பாம்பே போனால் எல்லா கல்ச்சரும் பார்க்கலாம்னா அந்த மாதிரி ஆகிடுச்சு பெங்களூர். சவுத் இந்தியாங்கிற ஃபீலே இல்லை. நல்லா ஐடி ஹப் வளர்ந்துருச்சு. எல்லாம் அங்கே கிளைமேட் நல்லா இருக்குது, எல்லாம் வந்துடுறாங்க. ஓகே பண்ண முடியாது, வந்துடுச்சு. நல்லா போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் மெட்ரோலாம் பார்த்துட்டுன்னு வந்துட்டு அங்கே ஒரு ஃபேன் ஒருத்தரை பார்த்தேன். ஒட்டாக்கமைக்கு ஃபேன் ஒருத்தர் அங்கே பார்த்தேன் மெட்ரோவில். அவர்கிட்ட பேசிட்டு ஜாலியாக ரிட்டன் வந்துட்டு நைட்டு 10:45 இது பஸ்ஸு. இது ஸ்லீப்பர். எனக்கு வந்து பாத்ரூம் இருக்கணும் பஸ்ஸில். ஏன்னா எனக்கு இந்த பஸ்ஸில் ஏறினா மட்டும் பாத்ரூமுக்கு டிரைவர்கிட்ட சொல்லி நிப்பாட்டணுமேங்கிறதுக்காக ஒரு மண்டை ஃபீலில் யூரின் ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரெயினுன்னா பாத்ரூம் தான் இருக்கேங்கிற மைண்ட் செட் ஆனவொன்னே எனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. பஸ்ஸுனா எனக்கு வர்ற மாதிரியே இருக்கும். வீட்டில் திட்டு வாங்குவேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். ட்ராவலுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன், எம்டியாக வச்சுருப்பேன். பஸ்லேயும் சாப்பிட மாட்டேன், தொண்டை வத்தி இருக்குது. காலைல வந்து வீட்டில் சாப்பிட்டா தான் உண்டு. நான் பஸ்ஸிலே பாத்ரூம் இருந்துச்சு, அதை கேட்டு போகிறதுக்கு அவ்வளோ கூச்சம். யாராவது போகிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் கேட்டு போயிட்டுலாம் நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் முழிச்சு பார்த்தேன். தாம்பரம் அடி இறங்கு கொடுன்னு ஏறி இறங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் என்னோடய பெங்களூர் கதை. படம் மாதிரி ஓட்டினேன்னா ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் ரீசெண்டாக இந்த நல்ல காஃபி எலைட் நல்ல காஃபி கிராஃப்ட் பண்ண காஃபி, நல்ல பிராண்டுங்க காஃபியெல்லாம் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது குடிச்சு தான் இப்போ மண்டை அப்படி இருக்குது எனக்கு. நியூரோ டைவர்ஜென்ட்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஞான மோடில் இருக்கேன். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இதுதான் என் பெங்களூர் கதை. இந்த மீட்டப்பை பற்றி பேசணும் நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு பேசுகிறேன். நாளைக்கு தெளிவாக என்ன ஆச்சு என்னென்ன போச்சுங்க தெளிவாக பேசுகிறேன். ஓகே ஷோர் கன்ஃபார்ம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. இன்றைக்கி நைட்டு ரொனால்டோவோட மேட்ச்சு 12:30 முக்கியமான மேட்ச்சு பாருங்கள். பிரேசில் தோத்துருச்சு. நெய்மரோட கடைசி மேட்ச்சு. நிறைய பேர் கணக்கிலங்கிறாங்க. நான் அவரை ஃபாலோ பண்ண லேட்டாக தானே ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன். அது ஈஜிப்ட் ஜெயிச்சிருச்சு, இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு, மெக்சிகோவை தோற்று அவங்க ஊர்லேயே போய். இன்றைக்கி ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும். ஸோ அப்புறம் நார்வே ஜெயிச்சிருச்சு. இவனை அதான் பிரேசிலை தோக்கடிச்சா. ஆமாம் நார்வே. ஹாலண்டு 2 கோல். ஸோ இதுதான் என் டேட்டா. ஐயோ எங்கள் அப்பா நம்ம ஒரே மூஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. அத்தி யாரை பார்க்கக்கூடாது நினச்சோமோ ஒரு முகம் வழியாக ஆசிங்க நல்லா ஆசிங்க. ஓகே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ பண்ணுங்கடா ட்ரிபிள் வீல